ஆனால் கல்யாணம் பண்ணுறவங்க ஒரே ராசியாக பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவோம் நாங்கள். ஏக ராசி பண்ணாதீங்க, ஏக நட்சத்திரம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஏக நட்சத்திரம் பண்ணாக்கா ரஜியுங்கிற முக்கியமான பொருத்தம் அடிபடும். தசாபுத்தி எல்லாம் ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். 2 பேருக்கும் ஒரே தசைகள் காலத்துக்கும் வரும். இந்த 2 காரணத்துக்காக ஏக நட்சத்திரம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம் பொருத்தத்தில். ஏக ராசி பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே ராசியை சேர்ந்தவங்க பண்ணாங்கன்னா 7.5 + 7.5 15 இருக்கும். 7.5 + 7.5 15. அப்போது அவங்களோட பாதிப்பு வந்து மிக அதிகமாக இருக்கும். நல்லா வரும்போதும் நல்லது வரும்போதும் அப்படியே டபுளாக வரும், கெட்டது வரும்போதும் டபுளாக வரும். அதனால் 7.5 சனியில் கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை, பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு 7.5 கல்யாணம் நடக்கும். ஆனால் அதே ராசியை பண்ணக்கூடாது. இதுதான். 2வது, ஏன் அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, வேறு ஒரு ராசியை சேர்ந்தவங்கள பண்ணும்போது அவங்களுக்கு சனி பகவான் சாதகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சாதகமாகவோ அல்லது நியூட்ரலாகவோ இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட பாதிப்புலாம் பாதியாக குறையுங்க. பாதியாக குறையும். எப்படி 7.5 + 7.5 15ன்னு சொல்கிறோமோ, 7.5ல் ஒரு -4 சேர்ந்ததுன்னா என்ன ஆகுது? மீதி 3 தான் வேலை செய்யும். ஸோ ஷேர் ஆகும். நமக்குள்ளே அது வந்து பங்கிடப்படும். அப்போ நம்ம ஒரு துன்பம் குறையும். அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறது உத்தமமான வேலை. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு 7.5 சனியில் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது ஓகே. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க, கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க, அல்லது கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தோடு இருக்கிறவங்க, அம்மா அப்பாவோட இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த 7.5க்கு பயந்து வெளிநாடு வெளியூர்லாம் போகக்கூடாது. இயற்கையாக முன்னாடியே இருந்தாங்கன்னா இருந்துட்டு போவாங்க. தனியாக போகக்கூடாது. தனியாக வச்சு செய்வார். கூட்டாக இருக்கும்போது எப்பவுமே நல்லது. ஒரு மிருகத்துக்கூட இருக்கிற காட்டுக்குள்ளே போனாலும் சரி, அல்லது ஒரு தெரியாத இடத்துக்கு, பழக்கமில்லாத இடத்துக்கு போனாலும் சரி, அல்லது ரவுடிகள் நிறைஞ்ச இடத்துக்கு போனாலும் சரி, எதிரிகள் நிறைஞ்ச இடத்துக்கு போனாலும் சரி, தனியாக போனால் அதிக பாதிப்பு தான் வரும். கூட்டாக சேர்ந்து போகும்போது நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்போம். அதனால் அது நன்மை. அதனால் 7.5 சனியில் வந்து பிரியக்கூடாது. சேர்ந்து தான் இருக்கணும். அவரை ஏற்கனவே பிரிப்பார். அண்ணன் தம்பியை பிரிப்பார், அக்கா தங்கச்சியை பிரிப்பார், அம்மா அப்பா கூட இருந்து பிள்ளைங்களை பிரிப்பார், கணவன் மனைவிக்கிட்டேருந்து பிரிப்பார், பிள்ளைகிட்டேருந்து அப்பாவை பிரிப்பார். இப்படிலாம் பிரிப்பாங்க. பிரித்து தான் வச்சு செய்வார். அது நீங்களாகவே வழிவகுத்து கூடாது. அதனால் பிரியக்கூடாது. பிரியாமல் சேர்ந்துருங்க. 7.5 சனியோட பாதிப்பு குறைவாக இருக்கும். முதல்ல இந்த பாதிப்புன்னு சொல்கிறது எல்லாருக்குமே, அந்த சொல்கிறது எல்லாம் வந்து பூர்வ ஜென்ம பாவம் அதிகம் உள்ளவங்களுக்கு தாங்க. நம்ம அப்படி ஒரு மகா பாவி கிடையாது. 7.5க்காக அதிகம் பயப்பட வேண்டிய